கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை யோவான் எழுதிய சுமட 11:40. யோவான் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். சரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இங்க மார்த்தாள் மரியாள் கதையை குறித்து வாசிக்கணும். இந்த மார்த்தாள் மரியாளுக்கு ஒரே ஒரு சகோதரன் லாசரு வியாதியா இருக்கா, கடைசியில் இறந்து போறான். அவ இறந்து போறதுக்கு முன்னாடி இயேசுகிட்ட சொல்லி விடுறாங்க, ஆனா இயேசு வரல. அவன் இறந்ததுக்கு அப்புறம் வர்றார். இங்க வாசிக்கிறோம், அங்க அவனை ஒரு குகையில வச்சுட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மார்த்தாள் கேட்கிறா, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு நான் ஆறுவேன். அப்ப வசனம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என்னோட செய்தியின் தலைப்பு என்னன்னா, நாம் விசுவாசித்தால் அற்புதத்தை காணலாம். நீங்க பலரோட வாழ்க்கையில அற்புத தடையா காரணம் தெரியுமா? அவருடைய அவிசுவாசம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார், ஆனா அது நடக்க தாமதமாகும் போது அவங்க சொல்லுவாங்க, நான் 3 மாசம் காத்திருந்தேன், 6 மாசம் காத்திருந்தேன், 1 வருஷம் காத்திருந்தேன், என் வாழ்க்கை அற்புதம் நடக்கல, இனிமே எனக்கு வாழ்க்கை அற்புதமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படி சொன்னாங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு இனி அற்புதமே நடக்காது. ஏன் அப்படின்னா, வசனத்துல வாசிக்கிறோம், அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்கள் செய்யவில்லை. அப்படின்னா நம்முடைய அவிசுவாச குறைவு அற்புதத்தை தடை செய்ய. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் வாழ்க்கையில ஆண்டவர்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, நீங்க சந்தேகப்படாம விசுவாசிச்சீங்கன்னா அற்புதத்தை பார்ப்பீங்க. இங்க வாசிக்கிறோம், அவனை கல்றச்சு 4 நாள் ஆச்சு, நாரக்கூடிய லெவல் தான். ஆனா இயேசு லாசரை கூப்பிடுறாரு, மரித்தவன் உயிரோடு எழும்பி வர்றான். இது எதை குறிக்குன்னு சொன்னா, நம்பிக்கையற்ற நிலைமை தேவன் மாற்றி அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுத்தான். மார்த்தாள் வரைய நினைச்சிருப்பாங்க, நீங்க நம்பி வரவே மாட்டான். ஆனா வசனம் சொல்லுவது, தேவன் அவர் தம்பிய திரும்ப அவங்க கொடுத்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குங்க, வாழ்க்கையில கூட மனுஷன் சொல்லுவான் இது நடக்காது, மனுஷன் சொல்லுவான் இது முடியாது. இல்லைங்க, நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள காத்து செய்கிற தேவன். நிச்சயமா அவருக்கு அற்புதம் செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கத்திராசிங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்கிற தேவன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறது, அதை கை ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒவ்வொரு கத்திராசிரியம் ஆண்டவரோட வாழ்க்கை அற்புதத்தை காண செய்வதை கை ஸ்தோத்திரம். எல்லா தடைகள் எல்லா போராட்டத்தை மாற்றுவதை கை ஸ்தோத்திரம். நான் மாத்தமையப்பட்டப்பா, நாங்கள் விசுவாசிக்கும் அற்புதத்தை செய்வீர் என்று அதை கை ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கத்திராசிரியம் தடையில மாற்றம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.